வணக்கம். ஆன்மீக செய்திகள். முருகனின் அறுபடை வீடும் தெய்வானையை திருமணம் செய்த சிறப்பு பெற்ற ஸ்தலமுமான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 2.37 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி இன்று அதிகாலை 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் பூர்த்தியாகி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதிகாலை 5 மணியளவில் யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய தங்கம் வெள்ளி குடங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுரங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டன. தொடர்ந்து அதிகாலை 5:25 மணியிலிருந்து காலை 6:10 மணிக்குள் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள், பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க ராஜகோபுரம், வல்லப கணபதி விமானம், கோவர்த்தன அம்பிகை அம்பாள் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு, ஆயுராசா முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மூலவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மீது 10 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்து திரும்ப கோவிலுக்குள் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பக்தர்களுக்கு மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, மூலவர் படம், விபூதி, இனிப்புகள் கொண்ட தாம்பூல பிரசாத பைகள் அறங்காவலர் குழு சார்பில் வழங்கப்பட்டன. 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண 26 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. 4 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் வட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. விழாவில் அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர்கள் மூர்த்தி, தியாகராஜன், அறங்காவலர்கள் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர்கள் சண்முக சுந்தரம், மணிச்செல்வம், பொம்மதேவன், ராமையா, MP மற்றும் MLAக்கள், கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன், போலீஸ் கமிஷனர் லோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முருகனுக்காக அங்கிருந்து நைட் கிளம்பி இங்கே வந்துட்டு இப்போ காலையில் அட்டன் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறோம். செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. இவ்வளோ கூட்டத்தையும் போலீஸ் எல்லாருமே ரொம்ப நீட்டாக பேலன்ஸ் பண்ணி எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கன்ஜஸ்டடாகவோ கஷ்டமாகவோ ஃபீல் ஆகலை, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முருகன் அருள் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லாத்துக்குமே. நைட் நாங்கள் 12 o'clock கிளம்பி இங்கே 3 o'clock ரீச் ஆனோம். 3 o'clockலேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். 6 படை வீடுகளிலே முதல் படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் சீரோடும் சிறப்போடும் அற்புதமாக முருகப்பெருமானுக்கு இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று இருக்கிறது. நக்கீரர் இந்த முருகப்பெருமானை ஆற்றுப்படுத்தி காட்டினார். ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றது தான் பெற்ற நலனை தன்னை நாடி வருபவர்களுக்கும் தன்னை தெரிந்தவர்களுக்கும் சொல்லுவது. அப்படி முருகப்பெருமானுடைய அருளை உலக மக்களுக்கு ஆற்றுப்படுத்திய அற்புதமான ஒரு நூல். ஆதாரங்களினுடைய அடிப்படையில் முதல் படை வீடாக இந்த திருப்பரங்குன்றத்தை நமக்கு பாடி அருளினார் நக்கீரர். அதனுடைய வரிசையில முதல் படை வீடாக அமைந்த இந்த அற்புதமான திருத்தலத்துல இன்னைக்கு சிறப்போட குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
முதல் படைவீடு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்தது. இது நல்ல பாதுகாப்பு கருதி பாதுகாப்பும் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்ங்கிறப்போ எப்படி ஒரு வீட்டு கதவை பூட்டிட்டு நம்ம விசேஷத்துக்கு கலந்துக்குமோ அந்த மாரி மதுரையில் இருந்து மீனாட்சியும் சொக்கநாதரும் தன்னுடைய கோவில் நடை சாத்தப்பட்டது தன்னுடைய மகன் முதல் வீடு ஃபங்க்ஷனுக்காக கலந்து வந்திருக்காங்க. இது எங்கேயுமே நடக்கலை, மதுரையில் மட்டும்தான் நடக்கும். மற்ற கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். அம்மாவும் அப்பாவும் கலந்துக்கிட்ட ஒரே கோவில் மதுரையில் திருப்பரங்குன்றம் மட்டும்தான். அதில் மீனாட்சி சொக்கநாதர் இது சிறப்பாக நடந்தது. மக்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, அரசாங்கம் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெற கும்பாபிஷேகம் மிக சிறப்பு. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க. மிக மிக சிறப்பு. நான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் எங்கள் வீடு இருக்கு. 3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்து உட்காந்துருந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. முருகரோட அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்கிறது தெரிஞ்சது. இந்த ஆசீர்வாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கிடைக்கும். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப நல்ல வருஷமா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். அது கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். முழக்கு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் குடும்பத்தோட வந்தோம். இங்கே வந்து பாதுகாப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. மக்களுக்கு சூப்பரான பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி மக்கள் வரும் பாதை எல்லாமே நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த இது பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடமுழக்கு விழா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகன் ஆசை இப்போ எல்லாருக்குமே பெற்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं मामयः त्वमानन्दमयः अरोगरा 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 ज्ञानमयोऽसि सर्वं अरोगरा जायते अरोगरा तत्त्वतिष्ठति अरोगरा त्वजिलजमेष्यति अरोगरा त्वजि प्रत्येति अरोगरा पूर्णलो निलो नभः अरोगरा चत्वारि वाक्परिमिता अरोगरा. தஞ்சாவூர் வெண்ணாச்சங்கரை ஸ்ரீ செங்கமலவல்லி நாயகி சமேத நீலமேக பெருமாள் கோவிலில் 13 ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றது. தொடர்ந்து கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த 12ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடானது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மேலமாசி ஸ்ரீ ஆனந்த ஐயப்பன் கோயில் பிரசித்தி பெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் இக்கோயிலில் தினமும் ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம். மண்டலம், மகர விளக்கு மற்றும் மாத பூஜைக்கு சபரிமலை செல்லும் பக்தர்கள் ஸ்ரீ ஆனந்த ஐயப்பன் கோயிலில் இருமுடி கட்டி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இக்கோயிலில் சாலை கோபுரம், விமான கலசம், துவார கணபதி, நாகர், முருகன், துவார கருப்பண்ண சுவாமி, மூலஸ்தானம், 18 படி மற்றும் கொடிமரம் அமைக்க கோயில் நிர்வாகஸ்தர்கள் முடிவு செய்தனர். இதற்கான பாலாலயம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்றனர். கோயில் திருப்பணிகளில் உபயதாரர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது.